ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், கேட்கிறான், ராஜ்யத்தின் வசனம், பரலோக ராஜ்யம் வார்த்தைகளினாலே இயங்கக்கூடிய ஒரு ராஜ்யம், வசனங்களினால் இயங்கக்கூடிய ராஜ்யம் சொல்றேன் இல்லையா? அந்த வசனங்களை கேட்கிறான்ல, அதுதான் இங்க சொல்லுது. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். ராஜ்யத்தினுடைய வசனத்தை ஒருத்தன் கேட்டும் உணராதிருக்கும் போது, விதை என்பது ராஜ்யத்தினுடைய வசனம், கடவுளுடைய வார்த்தை. அப்ப இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க, நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? கடவுளுடைய வசனங்களை எடுத்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். வேறு விதமா சொன்னா, தேவனுடைய வசனமாகிய விதைகளை எடுத்து உங்களிடத்தில் விதைத்து கொண்டிருக்கிறேன். அப்ப விதை என்பது என்ன? ராஜ்யத்தினுடைய வசனம். நிலம் என்பது என்ன? நிலம் என்பது மனிதனுடைய இருதயம், இருதயமாகிய நிலம் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? விதையாகிய தேவனுடைய வசனத்தை எடுத்து உங்க இருதயமாகிய நிலத்துல விதைத்து கொண்டு இருக்கிறேன். உங்க நிலம் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். நல்ல நிலமா உங்க நிலம் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமா நான் சொல்லுகிறேன், மினிமம் 30% அறுவடை நீங்க பாப்பீங்கப்பா. அந்த நிலம் இன்னும் நல்லா பெட்டரா இருந்ததுன்னா 60 பார்ப்பீங்க. அது இன்னும் நல்ல சூப்பரா இருந்ததுன்னா 100% அறுவடையை பார்ப்பீங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலனை தந்தது. மினிமம் 30% கேரண்டீடு. சந்தோஷப்படுங்க. அப்போ விதை என்பது ராஜ்யத்தினுடைய வசனம், நிலம் என்பது மனிதனுடைய இருதயம். தேவனுடைய வார்த்தையை ஒரு ஊழியக்காரரோ அல்லது தேவ மனிதனோ பேசும்போது உட்கார்ந்து பல பேர் கேட்கிறாங்க. அந்த சூழல்ல அந்த தேவ ஊழியக்காரர் என்ன பண்றாரு? கடவுளுடைய வசனமாகிய விதை எடுத்து விதைக்கிறார். அந்த நிலம் எப்படிப்பட்டதோ அதுக்கு தகுந்த போல பலனை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும். இதெல்லாம் புரியாம கடவுள் என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கலையா அப்படி நீங்க புலம்பிக் கொண்டு இருக்குது எந்த விதத்துல நியாயம் என்று சற்று நினைத்து பார்த்தீங்கன்னா நலமா இருக்கும் என்று கருதுகிறேன். கடவுள் என்னமோ உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு அவரு தடைய போடுறாருங்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. அவரு செய்ய ஆவலா இருக்கிறாரு. எப்படி செய்ய முடியும்? வசனமாகிய அந்த விதை எந்த அளவுக்கு அந்த விதை உங்களுக்குள் நிலமாகிய இருதயத்தில் ஆழமா வேரூன்றி வளருவதற்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ராஜ்யம் உங்களுக்குள் வளர்ந்து மேலோங்கி காணப்பட வாய்ப்பு இருக்கிறது. Praise the Lord.